I will call you. 本站台有列车进站。 You told me 2090. No, you. Good. No, 你让我好上过日子啊！ Oh, yeah, okay. I will call you. Bye bye. Don't cry. Bye bye. Bye bye. Bye bye. அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் குவான்சோக்கு. இனிமேல் எங்கள் வீடியோலாம் அங்கே தான் இருக்கும். எங்கள் மாமியார் அழுகுறாங்க. வேண்டாம், அதை பார்த்தா நானும் அழுக ஆரம்பிச்சிருவேன். அதனால் நான் கிளம்பிட்டேன். நீங்கள் பாருங்கள், எங்கள் மாமனார் எங்களை ட்ராப் பண்ண போகிறாரு. நாங்கள் எல்லாம் காரில் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து ஸ்டேஷன் தான். நாங்கள் ஈபின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன் வந்து 2023 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ட்ரெயின் ஸ்டேஷனாக இருந்துச்சு. 2023 தான் ஃபாஸ்ட்டு ட்ரெயினுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த ட்ரெயின் ஸ்டேஷன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீச்சுவான் ப்ரொவின்ஸ். இது வந்து சீச்சுவான் ப்ரொவின்ஸில் தான் இருக்குது. இது ஈபின் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் கசின் பிரதருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அவங்க வந்ததும் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் கசின் பிரதர், அவங்களோட குழந்தைங்க இவங்க 2 பேரும். 跳下站台，横越古道。 ட்ரெயின் வருது மக்களே, ட்ரெயின் வருது. 旅客们请注意，本站台有列车进站，请站在黄色毛道线以内。 முன்னாடி பாருங்க எப்படி இருக்குது. 严禁跳下站台，横越古道。旅客们请注意，本站台有列车进站，请站在黄色毛道线以内，注意安全。严禁跳下站台，横越古道。 நாங்கள் போகிற ட்ரெயின் 8 டயர் ட்ரெயின். Open the door, open the door. 开往广州白云方向的高专3次列车已经到达宜宾新站了。乘车请走，为确保您的人身安全。 வெளியே ஹீட்டாக இருக்குது, உள்ள சில்லுன்னு இருக்குது. ஓ, இதுதான் எங்கள் சீட்டு. கால் நல்லா நீட்டி விட்டுக்கலாம், இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்க, 9:39 ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஈபின் சிட்டி. ஒரு மனுஷனால இப்போ ட்ரெயினில் ஏறினாலும் சரி, ஃப்ளைட்டில் ஏறினாலும் சரி, அடுத்த நிமிஷமே தூங்க முடியுமா? இப்போ பாருங்க, முடிச்சுட்டு இருக்கான்ல, இன்னும் பாருங்க, ஒரு 2-3 மினிட்ஸில் சார் தூங்கிடுவார். பகலெல்லாம் தூங்கிட்டே இருக்கான், நைட்டெல்லாம் அந்த மாதிரி முடிச்சுட்டே இருக்கான். நைட்டு இவன் முழிச்சுட்டு இருக்கிறதும் இல்லாத சவுண்டு போட்டு என்னை தூக்கிறதுக்கு இல்லாத பண்ணுறான். காலையில் தலைவடியோட தான் எந்திரிக்கிறேன். கடலுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஓ மை காட், திஸ் இஸ் கால்டு சன் கிஸ்டு. நோ, சன் இஸ் ஸ்லாப்ட்.
போன டைம் நாங்கள் வந்த ட்ரெயின் அளவுக்கு இது அட்வான்ஸ்டாக இல்லை. எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் வந்த ட்ரெயினில் வந்து சார்ஜிங் சாக்கெட்டில் இருந்துச்சு அந்த சீட்டு கடியில். ஆனால் இதில் இல்லை. அதனால் ட்ரெயின் ஏறி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டாங்க. சொல்லலை. லன்ச் டைம் வந்துடுச்சு, எங்களுக்கு பசிக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறோம். எப்படி ஆர்டர் பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், நம்ம உட்காந்துருக்குறோம்ல அந்த சீட்லேயே வந்துட்டு QR கோட் இருக்கும், காட்டுறாருங்க. இங்கே பாருங்கள், QR கோட் இருக்கா, இதை ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு அந்த வெப்சைட் எடுத்துகிட்டு போகும். அதாவது 49 யுவான்னா நம்ம ஊர் காசுக்கு 500 சம்திங் வருது. எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னா, அதுலேயே டைமும் இருக்குது. என்ன டைமுக்கு நம்மளுக்கு வேணும்னு அந்த டைமில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்ன ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, குயாங்டாங். அந்த ஸ்டேஷனில் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறாங்க. இங்கே ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கு பாருங்கள். எனக்கு இந்த ட்ரெயினில் பிடிச்சது என்னென்னா, அந்த மூஞ்சு பாருங்க, மூஞ்சலி மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. ஓப்பன் இட். I don't know. இதுதான் ஃபுட்டு. நாங்கள் இந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரயில்வே 12306. அந்த ஆப்பில் தான் வந்து நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஆப்பில் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். இங்கே பாருங்கள், 523. அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு யுவான் வந்து 14 ரூபா. நம்ம இந்தியன் மணிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 523 × 14. இங்கே பாருங்க, ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 7322. ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து டோட்டலாக 14,000 சம்திங் ஆயிருக்கு. 15,000 டோட்டலாக ஃபுட்டு இதெல்லாம் சேர்ந்து. இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த 523ங்கிறது வந்து நார்மல், நம்ம இதில் எல்லாம் சொல்லுவோம்ல, எக்கனாமிக்கு, பிஸ்னஸ் கிளாஸு அந்த மாதிரி. இப்போ இது வந்து செகண்ட் கிளாஸு ரைட். 835. செகண்ட் கிளாஸ் வந்து 835. இது வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ் கிளாஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ்னால் 939. நாங்கள் நார்மல் தான் புக் பண்ணியிருந்தோம், அதனால் வந்து எங்கள் சீட்டில் இப்படி தான் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் கிளாஸ்னால் வந்து எங்கே இருக்குன்னா, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் போகணும் பிஸ்னஸ் கிளாஸுக்கு. ஆனால் நம்மளுக்கு அலவுடு இல்லை, நம்ம போக முடியாது. நாங்கள் புக் பண்ணியிருக்கிற, அதாவது நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 8 டயர். ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்து எத்தனை டைப் ஆஃப் இருக்குன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து 8 டயர், இன்னொரு வந்து 16 டயர். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 8 டயர். அதில் வந்து எங்களோட கோச், அதாவது நாங்கள் தான் வந்து டெயிலில் இருக்கிறோம். டெயில் மீன்ஸ் லாஸ்ட்டில் இருக்கோம். எங்களோட டயர் வந்து 8வது கோச்சில் இருக்கோம் நாங்கள். இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 கிளாஸ் இருக்குது. நார்மல் ஒன்று, செகண்ட் கிளாஸ் ஒன்று, ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்று. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் தான் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்மளை போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் தான் ஹோமுக்கு போகணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்போ நாங்கள் போன ஒர்க் வந்து அங்கே முடியல.
இனிமேட்டு இங்கே தான் வந்து பார்க்கணும். குவான்சோவில் தான் நாங்கள் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். என்னென்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த விசா கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது. எப்படி இதை பண்ணி முடிக்க போகிறோன்னு தெரியல. அதுவும் இவனை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று கேட்க சொன்னால் அவன் ஒன்று போய் கேட்டு வரான். இது ஃபஸ்ட்டே கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கவே தேவையில்லை, இவ்வளோ செலவு பண்ணியிருக்க தேவையில்லை. எனக்கு இந்த அமௌண்ட்டு நினச்சா தான் வந்து கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி போய் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. வாட் யா யா இட்ஸ் ரெய்னிங். மழை பெய்யுது, அதனால் அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்குறான். நீங்கள் மழை பெய்து காட்டுறாருங்க. இட்ஸ் ரெய்னிங். இதுலேயே ஷோ பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும், அடுத்த ஸ்டேஷன் என்னது. அப்புறம் நாங்கள் போன டைம் வந்து ட்ரெயினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே எவ்வளோ டிகிரி செல்சியஸ், வெளியே எவ்வளோ டிகிரி செல்சியஸ், அதாவது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அது மாதிரி இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் எதுன்னு வேணால் சொல்லுவாங்க. அப்புறம் டைம் ரன் ஆகுது, அப்புறம் ட்ரெயினோட நம்பர் இருக்குது, அப்புறம் நம்ம எத்தனாவது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அதாவது நம்ம 8th டயரில் இருக்கோமா, அதாவது 8வது கோச்சில் இருக்கோம், அதுக்காக ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் நாங்கள் ஹோமுக்கு போகிறப்ப இருந்தது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. இதில் அந்தளவுக்கு டீட்டெயிலெலாம் கொடுக்கல. இதுதான் பார்க்கிங் 1, அது பார்க்கிங் 2. அந்த வழியில் போனால் பார்க்கிங் 2. இப்போ நாங்கள் பார்க்கிங் 1ல் தான் போகிறோம். இங்கே தான் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 30 கிலோமீட்டர். அதாவது இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு வந்து யூபர் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது டாக்ஸி வந்து பிக்கப் பண்ணிக்கும். இங்கே எல்லாமே கியூஆர் கோடு தான், எங்கே பார்த்தாலும் கியூஆர் கோடு. ஈவன் இங்கே பாருங்கள், தரையில் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், தரையில் கூட கியூஆர் கோடு இருக்குது. 2390 2396. But you told me 2090. So many buttons. I can make you confused. Yeah. Even a number you can make confused. நம்பர் மாற்றி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறான். இந்த கார் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் கைஸ். ஐயோ குளிருது.407。服务过程请保持安静，为保障出行安全，避免违规罚款，请提醒前后排乘客系好安全带。开始导航，准备出发。What are you doing? 27公里，大约需要50。வெளிச்சம்.偏航400米后掉头，走最左侧车道。掉头。
போகிறோம்